பஃப் பேஸ்ட்ரி ஷீட் வச்சு நம்ம மேங்கோ சீஸ் பஃப், ஸ்வீட் பஃப், அவக்கா பஃப்னு எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா நம்ம பேக்கரி ஸ்டைல் வெஜ் பஃப் பண்ணலன்னா எப்படிங்க? பஃப்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது அந்த வெஜ் பஃப்பும் எக் பஃப்பும் தான். இந்த பேக்கரிக்குள்ள போகும்போதே அந்த வெஜ் பஃப்போட ஸ்மெல் நம்மள அப்படியே இருக்குங்க. அதுக்கு முக்கிய காரணம் அதுக்குள்ள இருக்கிற ஸ்டஃபிங். அந்த ஸ்டஃபிங்கை மட்டும் நல்லா பண்ணிட்டீங்கன்னா அந்த பஃப் அப்படியே பேக்கரியில சாப்பிட்ட பஃப் மாதிரியே இருக்கும். அந்த ஸ்டஃபிங் எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? அதுக்கு இப்போ உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இப்போ ஸ்டீமர்லயோ இல்ல மைக்ரோவேவ்லயோ ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ குக் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு வானல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுல ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு. சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் நான் ஒரு 5 பச்சை மிளகாவை வந்துட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகா நல்லா பொரியணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சதும் அதுல ஒரு 2 டீஸ்பூன் ஃபுல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வெங்காயத்துக்கு முன்னாடியே சேர்த்துருங்க. நல்ல ஒரு வாசனை தரும் பஃப்க்கு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் வதங்கினதும் இதுல நான் ஒரு 5 வெங்காயம் பிரியாணிக்கு கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்ப வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கணும்னா நீங்க போடுற காய்கறியை விட வெங்காயம் அளவு ஜாஸ்தி இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்க வேணாம், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா ஆனா போதும். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இதுல இப்ப மசாலா சேர்த்துடலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கரம் மசாலா எடுக்க போறப்போ லாஸ்டா சேர்த்துப்போம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். அப்புறம் நம்ம ஒரு ப்ரீ குக் பண்ணின வெஜிடபிள், இது பாதி வெந்திருக்கு, இப்போ இதையும் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கிளறிட்டு இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்திருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. ரொம்ப மேஷ் ஆகணும்னு தேவையில்லை. இப்போ இதுல தாராளமா கொத்தமல்லி தூவிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி. இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த பஃப் ஷீட்ல உங்களுக்கு பஃப் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நல்லா ரெக்டாங்கிளா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எட்ஜஸை மட்டும் கொஞ்சம் தண்ணியினால கொஞ்சம் பிரஷ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா ஒட்டும். இப்போ இதுல ஒரு ஹாஃப்ல மட்டும் ஸ்டஃபிங் வச்சுட்டு இன்னொரு ஹாஃப் அப்படியே மூடிட்டு நல்லா அந்த எட்ஜஸை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் எனக்கு ஒரு 30 பஃபுக்கு வைக்க முடிஞ்சது. இந்த பஃப் எல்லாம் அது மாதிரி செஞ்சு முடிச்சதும் ஒரு ஃப்ரீசர் பேக்ல போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ திரும்பவும் கவனிக்க வேண்டியது, ஃப்ரீஸ் பண்றப்போ ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வைங்க. இதுக்கு மேல பட்டர் பேப்பர் வச்சு அடுத்த லேயரை பைல் பண்ணுங்க. இப்போ இந்த பஃப்பை உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து அவன்ல ஒரு 210 டிகிரி செல்சியஸ்ல 12 மினிட்ஸ் வச்சிங்கன்னா பஃப் ரெடி ஆயிடும். இந்த பஃப் ஸ்டஃபிங்க நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா பேக்கரியில சாப்பிட்டா அதே டேஸ்ட் இருக்கும். Trust me and try it, friends. You'll definitely love it. Thank you for watching.